தனியாளா சிகரம் தொட்ட சரித்திரமா உயர்ந்து புட்டேன் தலையும் நான் தானே தளபதி நான் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு வேற யாரு நான் தானே பாரு என்ன வாழ்த்தி பாரு வாழ்க்கை செழிக்கும் என்ன வணங்கி பாரு கிடைக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஐபி ரொம்பவே பிஸியான விஐபி. தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசப்படுற ஒன் ஆஃப் த ஹீரோ இவர் தான். ஆமாங்க, நம்ம பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் சார் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சொல்கிறேங்க சார். கேப்டன் டிவி நிறுவனத்துக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கும் லத்திகா பிலிம்ஸ் சார்பாக நெஞ்சார மனதார என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள்கிட்ட நான் பரிமாறிக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான் அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. முதல்ல லத்திகா படம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்காக எங்களோட சேனல் சார்பாகவும் இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இப்போ அடுத்த படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது? தீபாவளி கழித்து ஆனந்த தொல்லைன்னு ஒரு படம், அதில் ஃபுல்லாக நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். லத்திகாவில் ஹீரோவாக பண்ணேன், இதில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். இப்போ ஹீரோவாக பண்ணிவிட்டு வில்லனாக பண்ணினா அந்த இமேஜ் பாதிக்காதா சார்? கண்டிப்பாக பாதிக்காது. அதாவது தமிழக மக்கள் திறமை தான் பார்க்குறாங்க இல்லையா, என்ன கேரக்டர்னு பார்க்குறதில்ல, திறமைக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கிடைக்குது. ஏன்னா இப்போ அஜித் சாரும் மங்காத்தில் ஹீரோவாக பண்ணிட்டு 50வது படத்தில் வில்லனாக பண்ணார். ஸோ அது சம்மந்தமாக எதனா நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? அப்படி இல்லை, நடிகருங்கிற முறையில் அவங்களுடைய திறமை எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ண முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இதில் நான் ஹீரோ வில்லங்கிறதுலாம் கிடையாது. சினிமா துறையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேற்று கூட பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதாவது கண் பார்வை சரியாக தெரியாதவங்க சிறப்பு முகாம் வச்சுருந்தீங்க. ஸோ பேப்பரில் பார்த்தேன் நிறைய நடிகர்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம், அவங்க விருப்பம். ஆனால் நீங்கள் நேற்று பேப்பரில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வெளியில் படமும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நடுவில் இந்த மாதிரி நல்ல காரியெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு தூண்டுதல் எது அமைஞ்சது? ஏதாவது நம்ம வெற்றிக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ திரையுலகத்துக்கு வர காரணமே நான் புகழ் வரணும், பணம் வரணும், பெருமை சேர்க்கணுங்கிற எண்ணத்துலாம் அல்ல. என்னுடைய மனநிலை என்னென்னா, ரொம்ப பாதிக்கப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், அந்த எண்ணத்தில் தான் நான் திரையுலகத்துக்கு வந்தேன். இப்படி வரும் பட்சத்தில் ஒரு படம் எடுத்தால் குறைஞ்சி ஒரு 200 பேர் அதில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அந்த படம் எடுக்கிற ஒரு 3-6 மாதத்துக்கு அவங்களுக்கு நம்ம நல்ல லைஃப் கிடைக்குதுங்கிறத ஒரு சந்தோஷம் தான் ஒழிய இல்லை வரக்கூடிய லாபம் வரப்போது 1 கோடி போட்டால் 10 கோடி கிடைக்கும் அந்த எண்ணம்லாம் இல்லை. சினிமாவில் நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் உங்களை விட யாரும் பிரபலமாகலாம் தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி? அதாவது திறமை இருந்தால் முன்னுக்கு வரலாங்கிறது ஒரு உதாரணம். இதில் முன்னுக்கு வர்றது பின்னுக்கு வர்றதுங்கிறது நம்மளுடைய திறமையை வச்சு அதிர்ஷ்டத்தை பொறுத்தான் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட திறமை இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, டைம் தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல எண்ணத்தோட நல்ல செய்தியோடு நம்ம எந்த துறைக்கு வந்தாலுமே மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு நல்ல எண்ணத்தில் வரதான் அந்த திரையுலகத்துக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக சினிஃபீல்டில் இருந்தவங்க எலெக்ஷன் நின்னாங்க. நீங்கள் திடீர்னு போட்டியில் களமிறங்கினீங்க. நிறைய சிட்டியில் ஆட்டோ நிறைய ஆட்டோ பார்த்தோன்னாங்க. அது எல்லாமே உங்களோட போஸ்டர்ஸு, அண்ணன் இந்த மாதிரி நிற்கிறாங்க வாக்களிங்கன்ற மாதிரி நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிங்க. அதுக்கு எப்படி திடீர்னு அந்த முடிவு எடுத்தீங்க எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி? முடிவுன்னு இல்லை, சரி நம்மளால் முடிஞ்சு, அதாவது ஒரு பதவி இருந்தால் தான் எதுவுமே நல்லது செய்ய முடியும். என்ன தான் நம்ம ஒரு மக்களுக்கு செஞ்சாலும் ஒரு பதவி பொறுப்பு இல்லாமல் செஞ்சால் அது வெளியில் தெரியாது. அப்படி வெளியில் தெரியும் பட்சத்தில் எத்தனையோ தயாரிப்பாளர்கள், நலிந்த தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படம் எடுத்துகிட்டு கோடிக்கணக்காக கடன் வாங்கிட்டு படம் எடுக்கிறாங்க, அது லாபம் இல்லாமல் நஷ்டம் ரொம்ப அதாவது 1 கோடியில் போய் உட்காந்துடுறாங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கோ அவங்கள அரவணைக்கிறதுக்கு யாரே இல்லை இது வரைக்கும். சரி நம்மளும் நின்று பார்ப்போம், நம்ம ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யலான்னு ஒரு முயற்சியில் இறங்கினேன். அதுக்கு எனக்கு ஈக்குவலாக அவங்க சந்திரசேகர் சாரும் கேஆர் சார் நின்னாங்க. அவங்க எனக்கு மேலே எந்த ஒரு வருத்தம் இல்லை, ஒரு சகோதரர் மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டஃப்பாக கொடுத்தீங்களா அவங்களுக்கு 2 பேருக்கும்? இல்லை, நான் ஒன்றும் கொடுக்கல. நான் தயாரிப்பாளர் தான் நமக்கு தேர்வு செய்யணும். அவங்க 2 பேருமே வரவேற்றாங்க, நீங்கள் நில்லுங்க பாருங்கன்னு சொல்லி ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக பண்ணாங்களே. நான் தயாரிப்பாளர்லாம் போடுறேன்னாங்க, எந்த மூடு அவங்க எப்படி ஆச்சுன்னு தெரில. எனக்கு கிடைச்ச ஓட்டு 11 தான் கிடைச்சி. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 10 பேரை வச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் ஒரு எல்லாரும் அஜித் சாருக்கு எதுக்கு உங்களுக்கு பிடிக்குதுன்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி தான் பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களை நினைச்சு தான் கண்டிப்பாக விடாமுயற்சி இன்னைக்கும் மனம் தளரவே கூடாது. எந்த ஒரு காரியம் நம்ம நினைச்சாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் இறங்கணும்னா கண்டிப்பாக அது நடக்கும். முடியாதுன்னா நம்ம வெளியே வர முடியாது. இப்போ சினிமா துறையில் நலிஞ்சவங்களுக்கு, தயாரிப்பாளர் நலிஞ்சவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ
ஸோ நம்ம நாட்டில் மக்கள், ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது அரசாங்கம் பார்த்துப்பாங்க. என்னால் என்ன முடியுமோ, என்னுடைய ரசிகர்களுக்கு நான் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அது என்னால் என்னுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அது கண்டிப்பாக நான் செய்வேன். இப்போ வர அரசாங்கம் நல்லா செய்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரி, இப்போ பொதுவாக இப்போது திரையுலகத்தில் அறிமுகம் ஆன உடனே ரசிகர் மன்றம் வச்சுட்டு அப்புறம் அது இயக்கமாக்கிறாங்க, அப்புறம் அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்றாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி பிளான் எதனா இருக்கா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரசிகர்கள் எனக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து நிரந்தரமான ரசிகர்கள் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து அவங்களுடைய குடும்பத்து நலனுக்காகவும் மற்ற மக்களுக்கு பாதிச்சப்பட்டவங்களும் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களோட பிரபலத்தை பார்த்து, உங்களோட பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு அரசியல் கட்சிங்க எதனா உங்களை கூப்பிட்டாங்களா, சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கூப்பிடலை. இதுவரைக்கும் கூப்பிடல. எதுவும் கூப்பிட்டாலும் நான் போகிற மாதிரி இல்லை. தனி ஒரு மனிதனாக இருக்கலாம் தான் என்னுடைய ஆசை. இப்போது உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான கொஸ்டின். டைரக்டர் பாலா சார் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வராரு, டைரக்டர் சங்கர் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வராரு. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் தருவீங்க? கதைக்கு தான் முக்கியத்துவம் தருவேன். கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக நடிப்பேன். சரி, இப்போது உங்கள் படத்தையே இப்போ லத்திகாவையே எப்படி வேறு மொழியில் வெளியிட்டீங்களா இல்லை அதுக்கான இல்லை கேட்குறாங்க, தெலுங்கில் கேட்குறாங்க, மலையாளத்தில் கேட்குறாங்க டப்பிங்கு. நான் வந்து கொஞ்சம் படம் ஓடட்டும், ஒரு 250 நாள் ஓடின பிறகு கொடுக்கலாம், தீபாவளி கழிச்சு கொடுக்கலான்ற ஒரு இதில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் அதான் வேறு மொழியில் வந்து ரீமேக் பண்ணோன்னா ஒரு 250 நாள் தாண்டிட்டா கொடுத்துருவோம் சொல்கிறீங்க. அது மாதிரி எதாவது டார்கெட் வச்சுருக்கீங்களா சார்? இல்லை, அதெல்லாம் கிடையாது சார். தீபாவளி வரைக்கும் நம்ம லத்திகா படம் ஓடணும், அதுக்கப்புறம் அப்படியே தொடச்சி ஆனந்த தொல்லை கொடுக்கணும் அப்படின்னா. இப்போ தீபாவளிக்கு ஆனந்த தொல்லை ரிலீஸ் ஆகுதா? கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடியே இல்லை அதுக்கப்புறமாங்கிறது என்ன டிசைட் பண்ணல. ஆனால் தீபாவளி கழிச்சு கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ரசிகர்களை நீங்கள் ஏமாத்திடாதீங்க. இல்லை கண்டிப்பாக படம் வரணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், பொண்ணுங்க மத்தியில் வந்து உங்களுக்கு கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறவங்க வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா எல்லாமே உங்கள் போஸ்டர் தான். சிட்டியில் எந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் உங்கள் போஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க, சீஃப் கெஸ்ட்டாக போகிறீங்க வச்சுங்களேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு 3rd இயர் படிக்கிற பொண்ணு, சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு உங்ககிட்ட லவ் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. இதெல்லாம் நடிகர்லாம் ஒரு மாயா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, கண்டிப்பாக நீ அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை கை விட்டுருவீங்க? கண்டிப்பாக. பாருங்க, அந்த ஸ்டேஜ் எல்லாம் மாறியாச்சு. இப்போ முக்கியமான இன்னொரு கொஸ்டின். சினிமாவில் சும்மா ஒரு சீனுக்கு வந்துட்டாலே ரொம்ப பில்டப் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு படம் நடிச்சிட்டீங்க, அதுவும் இல்லாமல் அது 250 நாள் மேலே ஓடிட்டுருக்கு. இப்போது கரண்ட்டில் ஒரு 4 படம் போயிட்டுருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கிசுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் உங்களை எந்த ஹீரோனோட ஒப்பிட்டு பேசினா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? இல்லைனா இந்த கருத்து வந்தது, நான் வந்து என்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்ற மாதிரி எதனா விஷயம் நடந்தது? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் நிறைய செய்தியெல்லாம் வருது. இந்த மாதிரி பவர் ஸ்டார் வந்து கேரளா முன்னணி நடிகர் திவ்யா மேனன் கூட கால் ஷீட்டுக்காக அவங்கள படத்தை புக் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்குறாரு. அவங்க இப்போ 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்க அதை பார்த்து பயந்து ஓடின மாதிரியும் அந்த மாதிரிலாம் செய்தி வருது. என் மனம் வருத்தத்தை உண்டாக்க. கண்டிப்பாக நான் அவங்கள பார்த்ததில்லை, பேசினதில்லை. அதனால் சில நிகழ்ச்சி வந்து பத்திரிகையில் நல்லதாகவும் எழுதுகிறாங்க, கெட்டதாக எழுதுகிறாங்க. நல்லது எழுதும்போது சந்தோஷமாக இருக்குது, கெட்டது வரும்போது மனம் வருத்தம் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும். நல்லது எழுதும்போது சந்தோஷமாக இருக்குது சொன்னீங்க. எந்த ஹீரோயினோட உங்களை ஒப்பிட்டு பேசினா சந்தோஷப்படுவீங்க? கிசுகிசு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நடிகர்னு வந்துட்டாலே நடிகையோட ஒப்பிடுறது சகஜம். அதில் வந்து நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சில, அதாவது அவங்கள வந்து நம்ம பார்க்காம பேசாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்த மாதிரியும் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது தவறுங்கிறது நான் என்னுடைய கருத்து. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகிற மாதிரி பதில் சொல்றீங்க. எந்த ஹீரோயினோட அப்படி பேசினா ஓகேப்பா நம்மள அப்படி ஏதிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக? அதாவது எனக்கு சந்தோஷம் இருக்குது, பத்திரிக்கையாளருக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த ஹீரோ சேர்ந்தா நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறதுனா நானும் சந்தோஷப்படுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும். சரி, எல்லாரோடும் நானும் சந்தோஷப்படுறேன், எனக்காக மட்டும் இல்லைன்னு சார் சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் நிறைய நலத்திட்ட உதவி வந்து பண்ணிட்டு வரீங்க. அது இதுக்கு முன்னாடி வந்து வெளில தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இதுமாரி சாரை போய் பார்த்தா கண்டிப்பாக உதவி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுறீங்க சார்? படிப்பு சம்மந்தமாக? படிப்புக்கு பண்ணுறேன், மருத்துவ வசதி பண்ணுறேன், அப்புறம் ஏதோ நல்ல காரியம் பண்ணுறேன். வேலை இல்லாதவங்களுக்கு வேறு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மருத்துவமனையிலே என்னுடைய தொழில் சார்ந்த நண்பர்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன ஜாப் பண்ணுமோ பண்ணித்தரேன் சார். சரி, இப்போது முதல்வன் படம் பார்த்தீங்களா சார்? ஆமாம். முதல்வன் படத்தில் அர்ஜுன் கேரக்டரை உங்களை பண்ண கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்குவேன். எதனால் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது ஆசைங்கிற சொல்கிறத விட ஒரு வெறின்னு சொல்லலாம். எதுக்குன்னா அந்த படத்தில் வரக்கூடிய கதம்சம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏழைகளுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்போது ஹீரோயின் மனிஷா கோயெல்லாம் வச்சுக்கலாமா, இல்லை வேறு யாருன்னா? அதான் அந்த கதைக்கு என்ன அடுத்த பாட்டு எப்படி அவங்க ஹீரோயின் இப்போதைக்கு என்ன யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான். கண்டிப்பாக. அப்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா, த்ரிஷா,
அப்புறம் யார் சார் அசின் வேணாமா? அதை கதைக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இல்லை எதனா ஒன்று சொல்லுங்க, யாராவது சொன்னால் தானே ஆடியன்ஸுக்கு தெரியும் சாருக்கு இந்த ஹீரோயின் பிடிக்கும்பா அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய பேர் நடிக்க வேண்டியது இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த கருத்து இவங்க தான் வேணும்னு சொன்னாக்கா அது நல்லா இருக்காது. இன்னும் பவர் ஸ்டார் கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க போகிறேன், நிறைய பதில் சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பச்சை மஞ்ச ஒயிட் ரோஸ் தமிழ்